தென் மாவட்டங்களில் சாதி மோதல்கள் அதிகரித்து வருவதாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணைய தலைவர் தமிழ்வாணன் கவலை தெரிவித்துள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தில் தாக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவனை சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். மிக கவலைக்கிடமான நிலையிலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அந்த மாணவன் படிப்பதற்கு தேவையான உதவிகளை நிச்சயம் அரசு செய்யும். அதற்கான முயற்சியை எங்கள் ஆணையம் மேற்கொள்ளும். வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் நாங்கள் தேவையானவற்றை செய்வோம். முதல் தவணையாக கொஞ்சம் தொகை கொடுத்துருக்காங்க, 1.5 லட்சம் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு கொடுப்பாங்க, மேற்கொண்டு பெருந்தொகை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக நாங்கள் பெற்றுத்தருவோம். இது போன்ற செயல்கள் வேறு எங்கும் நடக்காத அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தேடி போய் வெற்றான ஒருத்தன் சொன்ன பண்ண தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வட மாவட்டம்லாம் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அங்கேயும் இருக்குது, இங்கே கொஞ்சம் கூடுதல். தேசத் தலைவர் எப்படி ஒரு ஜாதிய தலைவராக்குவோம்? இதுவே கண்டிக்கத்தக்கது ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, எங்கள் சாதி அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அந்த பரம்பரை இந்த ஒரு கருத்தே தவறானது. மதுவும் ஒரு காரணமாக இருக்குது, ஆனால் மது தான் காரணம்னு சொல்ல முடியாது. இந்த அறியாமை, ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணமாக இருக்குது.